எல்லாம் சரிதான். நான் பேச வந்ததையே பேச விடாம இருக்கீங்க. இப்போ பேசவா? இப்போ சொல்லுமா, இந்த ஸ்கைலர் சேன் என்ன பண்ணாருன்ட்டு. கலிஃபோர்னியாவை சேர்ந்த ஸ்கைலர் சேன் அப்படிங்கிற 22 வயசு இளைஞர் என்ன பண்ணியிருக்காரு, நாசா வந்து இது வரைக்கும் 12 பேரை தான் நிலவுக்கு அனுப்பியிருக்கு. நாம் சாதாரண மக்களையும் நிலவுக்கு அனுப்பி அங்கே இருக்கிற விஷயங்களை அனுபவிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஆசையில் ஒரு ஹோட்டல் ஒன்று அங்கே கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. எங்கே, நிலவுலையா? ஆமாம், நிலவில். எப்படிமா? ஜிஆர்யூ ஸ்பேஸ் நிறுவனம் டிக்கெட் முன்பதிவுக்காக அதிகாரப்பூர்வ தகவலை வெளியில் கொடுத்துருக்காங்க. நாம் வேணால் டிக்கெட்டு முன்பதிவு பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் வாங்கி நம்ம வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணுமா. கட்டுமானம் ஆரம்பித்ததுக்கப்புறம் அது எப்படி என்னங்கிறதெல்லாம் தெரியாது. ஓகே ஆனால் நிலவுக்கு போகலாம். ஓகே இல்லை அப்படின்னா அந்த பணம் நம்ம கட்டணும் இல்லையா, அதை நாம் திருப்பி வாங்க முடியாது. அதுக்கடுத்தது நிலவில் போய் தங்கிட்டு திரும்ப பூமிக்கு வர்றதுக்குள்ளேயும் ஒரு நபருக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னா 90 கோடி ரூபாயாம். ஆமாம், 90 கோடி ரூபாய். எப்படின்னா அந்த சாதாரண மக்களையும் நிலவில் கால் வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த இளைஞர் வந்து செயல்பாட்டில் இறங்கியிருக்காரு. ஸோ அதை பற்றி புரியல. இது வரைக்கும் நிலவுக்கு எத்தனை பேர் போயிருக்காங்க? நாசா வந்து 12 பேர் அனுப்பி வச்சிருக்காங்க. 12 பேர் அனுப்பிச்சிருக்காங்க. இவங்க என்ன காரியத்துக்கு அனுப்பினாங்க? நல்ல மனசு. ஆமாம், நல்ல மனசு. மக்கள், அதாவது சாதாரண மக்களும் நிலவில் கால் வைக்கணும். டிக்கெட் எவ்வளோ செலவு? மொத்தமாக ஒரு நபருக்கு 90 கோடி. இது சாதாரண மக்கள் அங்கே அனுப்பிச்சுடுறதுக்கு. ஆமாம் ஆமாம், அப்படிதான் நம்ம எல்லாரும் நம்பணும். நிலவு அறையில் ஜஸ்ட்டு போய் தங்கிட்டு வர்றதுக்கு அப்படின்னு நினைக்காத, அங்கேயே பர்மனெண்ட்டாக மக்களை தங்க வைக்கிறதுக்காக ஒரு முன் ஏற்பாடாக தான் இதை பண்ணி பார்க்குறாங்க. அதாவது நம்ம பூமியை காலி பண்ணுறதுக்கு வேலைப்பாடு நடக்குதுன்னு சொல்லுமா? ஆமாம், அப்புறம் பூமியில் இவ்வளோ மக்கள் தொகை இருக்குது. எல்லா மக்களையும் இங்கேயே விட்டுட்டு யார் யாரெல்லாம் சாதாரண மக்களோ அவங்கள மட்டும் கொண்டு போய் நிலவில் குடி வைக்க போகிறாங்க. பூமியில் ஏதாச்சும் பிரச்சனை சாதாரண மக்கள் அங்கே அனுப்பிச்சு விட்டுட்டு கோடீஸ்வரங்களாம் இங்கே இருப்பாங்க. ஆமாம், இந்த 90 கோடி உங்ககிட்ட இருக்குது, நீ என்ன பண்ணுவ? இந்த 90 கோடி இந்த நாட்டில் வந்து ஏகப்பட்ட விவசாயி வந்து கஷ்டப்படுறாங்கல்ல, அழுகுறாங்கல்ல, அவங்கள அழுவ விடாமல் ஹாப்பியாக பார்த்துப்பேன். ஓகே.